கதைப்போம் நிகழ்ச்சி வியூவர்ஸ் நேயர்களுக்கும் என்னோட வணக்கங்கள். தமிழகத்துக்கு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து புதுசாக ஒரு டிஜிபி அவர்களை வர வச்சிருக்காங்க. தமிழகத்தோட பாதுகாப்பை இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. அந்த டிஜிபி அவரை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அவர் தான் ப்ரொஃபஸர், பசங்க எல்லாருக்குமே அவருக்கு தான் ஃபிட்னஸ் கோச்சு. இது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர். அவர் பேச்சு கேட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் டெவலப் ஆகி போயிட்டுருக்காங்க. நான் யாரை சொல்லணும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். திரு சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்களை பற்றி தான். அவர் டிஜிபி அவர்களை பதவியேற்கும் போது பார்த்தீங்கன்னா மக்கள் இன்னமும் அவர் 2010 பண்ண ஒரு என்கவுண்டரை பற்றி பேசி அவரை புகழ்ந்துட்டு தான் இருக்காங்க. என்ன 2010 அப்போ அவர் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடூரமான சம்பவத்தை 2 பேர் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேருக்கு தக்க தண்டனையும் வழங்கியிருக்காரு. அதே நேரத்தில் அந்த கேஸை சீக்கிரமாக முடிக்கவும் செஞ்சுருக்காரு. அந்த கேஸை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். கோயம்புத்தூரில் 2010ஆம் ஆண்டு கோவையில் பார்த்தீங்கன்னா காத்தான்செட்டி அப்படின்ற ஒரு இடத்துல ரஞ்சித் குமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஜவுளி கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு 2 பசங்க, 11 வயசு முஸ்கின் அப்படின்ற ஒரு சிறுமியும் 7 வயசு ரித்திக் அப்படின்ற ஒரு பையனும் இருக்காங்க. இந்த 2 பசங்களும் பக்கத்தில் காந்திபுரம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ படிச்சுட்டு இருக்க இந்த பசங்களை டெய்லி ஸ்கூலில் ட்ராப் பண்ணி கூப்பிட்டு வரதுக்காக ரஞ்சித் குமார் அவர்கள் பர்சனலாக ஒரு டிரைவரும் வச்சுட்ருக்காரு. 2010 அக்டோபரில் அந்த டிரைவருக்கு ஏதோ ஒரு ரீசனால் ஒரு 15 டேஸ் லீவ் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ ரஞ்சித் குமார் பசங்களை ட்ராப் பண்ணி கூப்பிட்டு வரதுக்காக ஒரு மோகன்ராஜ் அப்படின்ற 23 வயசு பையன் ஒருத்தர் டிரைவராக டெம்பரரி வேலைக்கு சேர்க்குறாரு. இவனும் பசங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய்ட்டு வந்துட்டு இருக்கான். கரெக்டாக 29 அக்டோபர் மார்னிங் 8 o'clock இவன் வீட்லேருந்து பசங்களை கூட்டிகிட்டு போனவன். அதுக்கப்புறம் இவன் திரும்பி வரவே இல்லை. ஸோ ரஞ்சித் குமார் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் மொபைலுக்கு ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அடுத்து அந்த ஸ்கூலுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்கூலில் பசங்க வரவே இல்லை அப்படின்னு ஸ்கூலில் தெரிவிக்கிறாங்க. நிலைமை கைமீறி போயிடுச்சு அப்படின்னு ரஞ்சித் குமார் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸில் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போதைய கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர் தான் திரு சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள். அவங்க இந்த கேஸில் கவனத்தை செலுத்தி ஏசி குமாரசாமி அப்படின்ற ஒருத்தர் இந்த கேஸை ரன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவரை இந்த கேஸை ரன் பண்ணுறதுக்காக உள்ளே என்ட்ராகிறாரு. என்ட்ராகும்போது தான் மோகன்ராஜை ட்ரேஸ் அவுட் பண்ணி அவனை பிடிச்சிட்றாங்க. அவனை பிடிச்சதுக்கப்புறமாடி தான் ரொம்ப திடுக்குன்னு சில விஷயங்கள் தெரிய வருது. என்னென்னா, மோகன்ராஜ் அந்த 2 பசங்களையும் கடத்திட்டு போயிட்டு ரஞ்சித் குமார் அவரை மிரட்டி பணம் பறிக்கலான்ற நோக்கத்தில் இருந்திருக்கான். இதுக்கு அவன் உதவி பண்ணுறதுக்காக தன்னோட நண்பன் மனோகர் அப்படின்ற ஒரு டிராக்டர் டிரைவர், அவனுக்கு 23 வயசு தான் ஆகுது, அவனை கூப்பிட்டுருக்கா. 2 பேரும் சேர்ந்து இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பசங்களை கடத்தி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பணம் வாங்கலான்ட்டு. ஸோ கடத்தின அவங்களுக்கு சடனாக ஒரு பயம் என்னென்னா ஃபோன் பண்ணி மிரட்டி பணம் வாங்கணும், நாளைக்கு நம்ம போலீஸில் மாட்டிக்குவோம், அதனால் இந்த பிளானை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கானுங்க. ஆனால் அவனுக்கு பிளானை மட்டும் தான் நிப்பாடுறது, அவங்களுக்கு கொடூர எண்ணம் மாறலை. ஸோ இந்த 2 பேரும் அந்த சிறுமி மேலே ஆசை ஏற்பட்டிருக்கு. ஸோ அதன் காரணமாக அந்த 7 வயசு சின்ன பையன் ரித்திக்கையும் அந்த 11 வயசு சிறுமி முஸ்கினையும் பயங்கரமாக தாக்கி சிறுவனை கட்டி போட்டுட்டு அந்த சிறுமியை பல முறை 2 பேரும் சேர்ந்து கற்பழிக்கிறாங்க. கற்பழித்த பின்னாடி அவங்களோட ஆசைகள்லாம் தீர்ந்த பிறகு அந்த 2 பேரையும் அடித்தோம், அவங்க கழுத்தை நெரிச்சோம், கொலை பண்ணி தூக்கி போட்டுடுறாங்க. இதை கேட்ட காவல்துறையினர் அதிர்ச்சியில் ஆகப்படுறாங்க. அவனோட ஃப்ரெண்டு மனோகரையும் தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு அவங்க 2 பேரையும் தனித்தனியாக காவல்துறையினர் விசாரிக்கிறாங்க. இந்த கேஸில் 2 பேரும் உண்மை சொல்லலாம் போய் சொல்கிறாங்களா அப்படின்ட்டு விசாரித்து பார்க்கும்போது தான் இவங்க 2 பேர் சொல்கிறதும் உண்மை. இந்த 2 பசங்களையும் இவங்க ரொம்ப கொடூரமாக கொண்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இப்போ இந்த குழந்தைங்களோட பாடி எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா, அங்கன்குளம் அப்படின்ற ஒரு இடத்துல பக்கத்தில் ஒரு கால்வாயில் இந்த சிறுமியோட உடம்பை தூக்கி பிடிச்சிருக்காங்க. திருப்பூருக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல இந்த பையனோட ரித்திக்கோட உடம்பை தூக்கி பிடிச்சிருக்கானுங்க. 2 குழந்தைங்களையும் கொண்டுட்டு காவல்துறையினர் 2 பேர் உடம்பையும் கைப்பற்றி அவங்கள பிரேத பரிசோதனை கோயம்புத்தூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் இந்த சிறுமியை ரொம்ப கொடூரமாக பல முறை கற்பழித்தோம், அவளை கற்பழிக்க முன்னாடி அவளை பயங்கரமாக அடித்தோம், இவனுங்க அவளை மிஸ்பிகர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கானுங்க. 2 குழந்தைங்களோட உடம்புலையும் பயங்கரமான தழும்புகளும் சாவறதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஸோ 2 குழந்தைங்களும் இறந்துட்டாங்க.
பொதுமக்கள் ரொம்ப ஆவேசமாகறாங்க, இவங்க 2 பேரையும் தூக்கில் போட்டுடணும், இவங்க 2 பேரையும் சுட்டுறணும் அப்படின்னு கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்பட்டுறது. கரெக்டாக வந்து நவம்பர் 6ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா வந்து இந்த 2 பேருக்கும் ஆண்மை பரிசோதனை பண்ணுறாங்க. இவங்க தான் ரேப் பண்ணாங்க அப்படி இருந்தாலும் அரசு முறையில் வந்து இது செக் பண்ணுற ஒரு வழக்கம் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஆண்மை பரிசோதனை பண்ணுறாங்க. கரெக்டாக வந்து நவம்பர் 6ஆம் தேதி. ஸோ நவம்பர் 6ஆம் தேதி முடிஞ்சோன்னா நவம்பர் 10ஆம் தேதி இவங்க 2 பேரையும் க்ரைம் ஸ்பாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. க்ரைமை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி காட்டணும் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போகும்போது மனோகரையும் மோகன்ராஜும் தனித்தனி வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. மனோகரோட கார் வந்து கிராஸ் ஆகி போயிடுச்சு. பட் மோகன்ராஜோட கார் கிராஸ் ஆகும்போது ட்ரெயின் சிக்னல் போட்டுடுறாங்க. ஸோ தாண்ட முடியல. ஸோ பைபாஸ் வழியாக போகலான்னு சொல்லிட்டு காவலர்கள் வந்து இவனை அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகும்போது இவன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க காவல் ஆய்வாளரோட துப்பாக்கி அவர்கிட்ட பிடுங்கி 2 காவல் உதவியாளர்களை வந்து சுட்டுறான். ஒருத்தரோட வயிற்றுலையும் இன்னொருத்தரோட தோள்படையிலும் சுட்டுறான். அப்போ வந்து காவல் உதவியாளர் இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்னா பாதுகாப்புக்காக மோகன்ராஜோட மார்பிலையும் நெத்தி கண் 3 இடத்துலையும் சுட்டு அவனை சம்பவத்திலே வந்து சுட்டுறாங்க. அவனும் வந்து வழியிலே இறந்துடுறான். இவன் இறந்துட்டாலும் அடுத்து இன்னொருத்தர் இருக்கான். இவனை வந்து கேஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா வந்து மனோகரை வந்து 400 பக்கம் குற்றப்பத்திரிகை 126 சாட்சிகள் மூலமாக வந்து கேஸ் ரன் ஆகுது. இல்லை 36 சாட்சிகளை வந்து அரசு வந்து விசாரித்த பிறகு இவங்க 2 பேரும் பண்ணது குற்றத்தை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச பிறகு மனோகருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கொடூர மனசு இருக்கவங்களுக்கு என்ன தோணுதுன்னா அப்படி இருந்தாலும் வந்து உச்சநீதிமன்றம் இன்னும் மேலே போய் நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா 2014 வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த மனோகன்ற வந்து மேல்முறையீடு பண்ணுறான். என்னோட தூக்கு தண்டனையை வந்து நீங்கள் வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்ட்டு. அந்த கேஸ்க்கு வந்து 2019ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முடியாது, நீ இப்போ இவன் பண்ண தப்புக்கு வந்து இந்த தீர்ப்பு சரியானது அப்படின்னு வந்து இவனோட தூக்கு தண்டனையை ரத்து பண்ணாமல் நிறைவேற்ற சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் அந்த கொடூரம் இன்னமும் வந்து ஜனாதிபதியாச்சும் நம்மளை வந்து காப்பாற்றுவாரா அப்படின்ற எண்ணத்தில் வந்து இன்னும் கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் இருக்கான். இந்த கேஸை தான் வந்து நம்ம சைலேந்திர பாபு திரு IPS அவங்களை வந்து ரொம்ப தீவிரமாக கண்டுபிடிச்சி அவங்கள வந்து தக்க தண்டனையும் வழங்கியிருக்காரு. யோசிச்சு பாருங்கள், குழந்தைங்களை வந்து நம்ம வந்து குழந்தைங்களாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி மிருகங்கள் என்றைக்குமே குழந்தைங்களா பார்க்குறதில்ல. ஸோ நம்ம எல்லாருமே சேஃபாக இருப்போம். நன்றி.